வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீட்லயே ஹெல்த்தியான ராகி பிஸ்கட் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு 100 கிராம் பட்டர் எடுத்துக்கங்க. பட்டர் வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். பட்டரை நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துட்டு வாங்க. நீங்க வேணா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு கூட பீட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்டா வந்து ஒரு 80 கிராம்ஸ் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கேன். நீங்க வேணா பவுடர் சுகராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நாட்டு சர்க்கரையை நீங்க மிக்சியில கூட அரைச்சி பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு அப்படியே போட்டு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வந்து மெல்ட் பண்ணி போறேன். அதுவும் நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரணும், இந்த மாதிரி வரணும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து எல்லா ஃப்ளார்ஸும் வந்து வீட்லயே அரைச்சது தான். ராகி மாவு ஒரு 100 கிராம்ஸ், அதுக்கப்புறமா கோதுமை மாவு ஒரு 100 கிராம்ஸ், ரெண்டுமே சேம் 100 கிராம் மெஷர்மெண்ட்ல எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் பிஞ்ச் சால்ட்டு, தென் பேக்கிங் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த ஃப்ளாரை ஃபுல்லாவே வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 மாவு இல்லாம நீங்க ஒரே மாவுலயும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம்ஸ்க்கு ராகி மாவு இல்லைன்னா 200 கிராம்ஸ்க்கு கோதுமை மாவுலயும் கூட நீங்க பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனா சலிச்சு எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம சர்க்கரையும் வெண்ணையும் உருக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பதம் எப்படி வரணும்னா நம்ம சப்பாத்தி பூரி மாவுக்கெல்லாம் பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரணும். கொஞ்சம் கொஞ்சமா சுட தண்ணி இல்லைன்னா காசி ஆற வச்ச பால கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தளிச்சு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பேட்டருக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா வெளியிலே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி பட்டர் ஷீட்ல வச்சு சப்பாத்தி திரட்டுற மாதிரி இந்த மாதிரி திரட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருங்க. அதே மாதிரி ரொம்ப தின்னாவும் உருட்டு வேணாம், ஒரு 1/4 இன்ச் மொத்தமாச்சு இருக்கணும். நான் இப்போ வந்து மேலே பாதாம் கொஞ்சமா ஸ்லைஸ் பண்ணி போட்டுருக்கேன் ஒரு டெக்கரேஷனுக்காக. நீங்க வேணும்னா எள்ளு அந்த மாதிரி கூட நீங்க வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் ப்ரீ ஹீட் பண்ண ஓவன்ல வந்து 180 டிகிரியில 20 மினிட்ஸ் பேக் பண்ண போறேன். அதே மாதிரி பிஸ்கட்டை ரொம்ப ஓவராகவும் பேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிடும், கொஞ்சம் மாய்ஸ்சரைசரா இருக்கணும். இந்த மாதிரி வீட்லயே உங்க பசங்களுக்கு ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸ் பேக் பண்ணி கொடுங்க. கடையில வாங்கினீங்கன்னா வெறும் மைதாவும் சக்கரம் தான் இருக்கும். இந்த மாதிரி வீட்லயே நீங்களும் ஹெல்த்தியா பிஸ்கெட் பண்ணி சாப்பிடலாம்.